மரபணு கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கவே வந்து ஒரு 20% ஆஃப் த கேன்சர்ஸ் தான் ஹெரிடிட்ரி அண்ட் ஜெனட்டிக் கேன்சர்ஸ். அதுலேயும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஸ் தென் 10% கேன்சர்ஸ் தான் வந்து ஹெரிடிட்ரி. அதாவது ஒரு சில கேன்சர் மட்டும்தான். அம்மாவுக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருந்தது, பாட்டிக்கு இருக்குது, அதே போல் சித்திக்கு, பெரியம்மா, அது போல் வீட்டில் வந்து அட்லீஸ்ட் வந்து 2 ஃபஸ்ட் லைன் ரிலேட்டிவ்ஸ் இருக்கும்போது வந்து அது மரபணு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ காமனாக நம்ம ஊரில் வந்து பிரஸ்ட் கேன்சர், ஓவரி கேன்சர், ப்ராஸ்டேட், கோலன், அதாவது பெருங்குடல் கேன்சர், இதெல்லாம் தான் வந்து மரபணு சம்மந்தப்பட்டது. பட் லைஃப் ஸ்டைல் அண்டு இது வந்து என்விரான்மெண்டல் காசஸ் தான் வந்து ரொம்ப அதிகம். லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதை வந்து ரொம்ப காமனஸ்ட்டு இது. அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான இது வந்து ஒபிசிட்டினால் வந்து பிரஸ்ட் கேன்சர்லேருந்து கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை பாடி ஆஃப் த யூட்டஸ் எண்டோமெட்ரியன் கேன்சர்னு சொல்லுவோம், ஓவரி, கோலன் கேன்சர், பேங்க்ரியாட்டிக் கேன்சர், கால் பிளாடர் கேன்சர் எல்லாமே வந்து நம்ம ஒபிசிட்டி சம்மந்தப்பட்ட கேன்சர். அதாவது என்விரான்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது கவர்மெண்ட்டு ஸ்டெப் எடுக்க வேண்டியது. ஏர் பொல்யூஷன் பிகம்ஸ் அ மோஸ்ட் காமன் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் த லங் கேன்சர். இன்றைக்கி தேதிக்கு வந்து ஸ்மோக்கிங் எவ்வளோ தூரம் ஆபத்தோ அந்த அளவுக்கு வந்து ஏர் பொல்யூஷன் ஆபத்துன்றது WHO சொல்லியிருக்காங்க.